அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாலம் வாசர் வட்டத்தில் ஒரு நூலை அறிமுகப்படுத்துவதற்காக என்னை அழைத்த பாலம் வாசர் வட்டத்தின் சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலானது ஒரு ரிசர்ச் ஸ்டடி மாதிரியான ஒரு நூல். அதாவது முகலாய பேரரசு பற்றி நாம் இதுவரையும் அறிந்திருக்கிற தகவல்கள் இருக்கு இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு பெரும்பாலுமான தகவல்கள் ஐரோப்பிய ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற பற்றியான விவரங்கள் தான் இந்த புத்தகத்தில் இருக்காங்க. இந்த புத்தகமானது ரூபி லால் அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளருடைய நாவல், டொமஸ்டிசிட்டி அண்ட் பவர் ஆஃப் ஏர்லி முகல் பீரியட். அதாவது முகலாய ஆரம்பகால முகலாய இல்லறம் மற்றும் அதிகாரத்தில் பங்கு, பெண்களின் பங்கு, இதுதான் முக்கியம். இந்த நாவல், இந்த புத்தகத்தை நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, ரூபிலால் தொடர்ந்து இஸ்லாமிய உலகில், அதாவது முகலாய உலகில் பெண்களின் பங்கு என்னன்ற பற்றியான தொடர்ச்சி அவங்க ரிசர்ச் பண்ணி எழுதிட்டே இருக்காங்க. இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. இதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து விலாவாரியா நூர்ஜஹான் பற்றி ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குல்பதன் பேகம், இந்த புத்தகத்தின் அடிப்படை அந்த குல்பதன் பேகம் எழுதின அவல் ஹே ஹுமாயூன் பாதுஷா அப்படின்ற ஹுமாயூனுடைய முழு வாழ்க்கையுமே அவங்க குல்பதன் பேகம் எழுதியிருக்காங்க. குல்பதன் பேகம் யாருன்னா பாபருடைய பொண்ணு, ஹுமாயூனுடைய அக்கா. அவங்க எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த புத்தகம் எழுதப்பட வேண்டியது நோக்கம் என்னன்னு அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் முழுவதுமே, குறிப்பா ஒரு 2 பேர் தவிர அவங்க கூட பின்னாடி தான் வராங்க. யாருன்னா மனுச்சின்னு ஒருத்தர், அவர் பின்னாடி வர்றாரு. பார்னியர்னு ஒருத்தர், அவர் ஒரு பின்னாடி 2 எழுத்தாளர்கள் இருக்காங்க. அது முன்னாடி எழுதுனாங்க அத்தனை பேருமே என்னன்னா இஸ்லாமிய அந்த புறங்கள். அதான் இந்த புத்தகத்தை ஹராம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஹராம்ன்றது என்னன்னா, ஆக்சுவலா அது ஒரு துருக்கி பாரசீக வேர்டு. அதுக்கு மீனிங் என்னன்னா சரணாலயம்ன்றது அதனுடைய ஒரிஜினல் மீனிங். அந்த பேர்ல தான் அது குறிப்பிடுறாங்க. இந்த ஹராம்ன்றது இஸ்லாமிய இதுல அக்செப்டான ஒரு விஷயம். இது ஒன்றும் முகலாய பேரரசு தான் முதலாக கொண்டு வந்ததா எந்த இதுவுமே கிடையாது இந்த ஹராம்ன்ற விஷயத்த. ஏன்னா இந்த முகலாய பேரரசுக்கே 2 பின்னணி இருக்கு. முதல் பின்னணி யாருன்னா பெர்ஷியால இருந்த ஒட்டோமன் அந்த டைனஸ்டி. ஏன்னா அவங்க தான் முதல்ல இந்த ஹராம்ன்ற விஷயத்த கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாவியத் ஈரான், ஈரானுடைய முன்னாடி, இப்ப இருக்கிற ஈரானுக்கு முன்னாடி இந்த சாவியத் ஈரான் சொல்றாங்க. அவங்களுடைய ஹராம்னு ஒன்று இருந்திருக்கு. 3வது வந்தது இந்த மொஹல் ஹராம். இவங்க ரூபிலால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3 ஹராமையும் ஒப்பிட்டு இருக்காங்க. கடைசியா எல்லா ஹராமையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. எப்படி மாறுதல்கள் உண்டானது, அந்த ஹராம்ன்றது எப்படி பெண்களுடைய இதுல அது செயல்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா என்னன்னா, இஸ்லாமிய பெண்கள், முகலாய பெண்கள், அந்த அந்தஸ்தில் இருக்கிற பெண்களை அவங்க எப்பயுமே அடிமைத்தளத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு கல்வி அறிவு கிடையாது. அவங்க எப்பயுமே பணம் மற்றும் காமத்தில திளைத்து கொண்டிருந்தார்கள். எப்பயுமே போதை வஸ்துகளை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள்ன்ற மாதிரி தான் இருக்கு. இது பின்னாடி கூட 1993 நியூ கேம்பிரிட்ஜ் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க, சீரீஸ். ஏர்லி முகல் பீரியட்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கும் பொழுது இதே ஹராம்ல இருக்கிற பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அதிகப்படியான பாலின இன்பத்திற்கு உள்ளாகக்கூடியவர்கள் தான் குறிப்பிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஆனா அது அப்படி இல்லை. பெரும்பாலான முகலாய வரலாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அரசர்கள் பற்றியான விஷயங்களும் அவங்களுடைய பிம்பங்களை பற்றி மட்டுமே தான் எழுதப்பட்டிருக்கு. அதாவது
பாபர் ஆகட்டும், ஹுமாயூன் ஆகட்டும், அவங்க பின்னாடி வழிவந்தவர்களாகட்டும், அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய வெற்றிகள், அவங்களுடைய தோல்விகள், அவங்களுடைய பெண்கள், அவர்கள்கிட்ட இருந்த பெண்கள், அவங்கள பற்றி தான் பேசியிருக்கு. ஆனா இந்த நூல் குறிப்பா என்னன்னா, 3 முகலாய அரசர்களை எடுத்துக்கிட்டு, ஆரம்ப கால முகலாய அரசர்கள், அதாவது பாபர், ஹுமாயூன், அக்பர், இவங்க 3 பேருடைய ஹராம், அதாவது அந்த ஹராம்ன்றது சொல்றதை விட நான் வந்து அது மஹால்னு சொல்றதை விரும்புறேன். மஹால்ன்றது அந்த புறங்கள், மஹால். அந்த மஹாலை பத்தியில இருக்கிற பெண்கள், மறக்கடிக்கப்பட்ட பெண்கள் இருக்கு இல்லையா, அவங்க ஒவ்வொருவருமே தனித்தன்மை வாழ்ந்தவர்கள், ஆளுமையானவர்கள் அப்படின்றத இந்த புத்தகத்தின் மூலமா அவங்க நிறுவி இருக்கிறாங்க. இது பின்னாடி நிறைய புத்தகம் வந்து இருக்கு. குறிப்பா என்னன்னா, இப்ப நம்மளுக்கு வரலாறு, முகலாய வரலாறு வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கும் பொழுதே 4 பெண்களை பத்தி நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் 2 பேர் நம்மளுக்கு தெரியும், மும்தாஜ், நூர்ஜஹான். இவங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். பின்னாடி வரும்பொழுது கொஞ்சம் வந்து இப்போ சமீப காலத்துல வரும்போது ஜஹானாரா, அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கு. இது இல்லாம இன்னும் நிறைய பெண்கள் வந்து இந்த முகலாய பேரரசு உருவாவதற்கு வந்து காரணமா இருந்திருக்காங்க. அதுல முதல்ல சொல்ல வேண்டியது யாருன்னா, பாபருடைய பாட்டி யசான் தில்ஷன் பேகம். அவங்க வந்துதான் பாபரை வந்து அவங்க பயங்கரமான ஒரு என்ன சொல்றதுன்னா நிர்வாக திறமையும், ஒவ்வொரு விஷயங்களை திட்டமிடுறதுலையும், அந்த திட்டமிடுற விஷயங்களை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுலையும் ரொம்பவும் கிளவரான ஒரு அம்மா யசான் தில்ஷன் பேகம். சரிங்களா? அவங்கதான் பாபர் என்ன சொல்றாங்கன்னா, பாபர் வந்து தந்தை வழியில செங்கிஸ்கான் பரம்பரை, தாயார் வழியில தைமூர் பரம்பரை. செங்கிஸ்கான் பரம்பரையில் என்னன்னா, ஒரு அரசன் வந்து என்ன பண்ணனா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து தன்னுடைய ராஜ்யத்தை வந்து பிரிச்சு கொடுத்துருவான், தன்னுடைய மகன்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துருவான். அப்ப என்ன ஆகுதுன்னா, பாபருக்கு கிடைக்கிற பகுதி வந்து ரொம்ப குறைவான ஒரு பகுதி தான் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, எப்பயுமே அவருக்கு என்ன ஆகுதுன்னா, உஸ்பெகிஸ்தான்ல இருந்து அவருக்கு எப்பயுமே, ஏன்னா இவர் இருந்தது அங்கதான், பாபர் பிறக்கிறதே உஸ்பெகிஸ்தான் தான் பிறக்கிறாரு. அங்க வந்து அவருக்கு எப்பயுமே என்ன ஆகுதுன்னா, ஒரு எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கு. எப்பவும் சண்டைகள் செய்ய வேண்டியதாவே இருக்கு. யாரு கூட? தன்னுடைய மாமன், மச்சான், இவங்க கூடயே தான் திரும்ப திரும்ப வந்து சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியது. ஒரு சமயம் தாஷ்கண்ட் பிடிக்கிறாரு, இன்னும் தாஷ்கண்ட் இல்ல, சமர்கண்டை பிடிக்கிறாரு. பிடிச்சாருன்னா ஃபர்ஹான் போயிடுது. சரி, ஃபர்ஹான் போய் கேப்சர் பண்ணான்னு போனா சமர்கண்டு கைவிட்டு போயிடுது. இதுக்கே இவருக்கு வந்து இங்கே அங்கேயும் அல்லாடிட்டே இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து சமர்கண்டை மட்டும் பார்த்துக்கிட்டு கீழே போ, காபூலுக்கு போ, காபூலுக்கு அப்புறம் ஹிந்துஸ்தானுக்கு போ, அது வந்து உனக்கு வந்து ஒரு நிலையான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழிவகுக்கின்றது. பாபருக்கு அது வந்து நல்ல ஒரு ஐடியாவா தோணுது. ஏன் நம்ம திருப்பி இவங்ககிட்ட சண்டை போட்டு நம்மளுடைய எல்லாத்தையும் வேணும், நம்மளுக்கான ஒரு நிலையான ஒரு நிலப்பகுதியை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி தான் அவர் என்ன பண்றாருன்னா, இங்க இந்துஸ்தான் நோக்கி வராரு, காபூல் வழியா இங்க வராரு. வரும்போதே கூடவே காவாஜா கில்தான் அப்படின்னு ஒரு அவருடைய உற்ற நண்பரோட தான் வராரு. அவர் தான் அவருக்கு எல்லா வகையிலுமே உறுதுணையா இருக்கிறாரு. அதான் அவங்க பாட்டி இருக்கிறாங்க, கூட வந்து கில்லான் இருக்கிறாரு, கவாஜே கில்லான் பேரு, அவரும் கூடவே இருக்கிறாரு. பாபருடைய எல்லா வெற்றிகளுக்கும் பின்னாடி அவர் இருக்கிறாரு, மறைமுகமா வந்து அவர் செயல்பட்டுட்டே இருக்கிறாரு. இதுக்கு நடுவுல பாபர் இங்க வந்து என்ன பண்ண, கிட்டத்தட்ட 15 வருஷம் வந்து அவர் போர்ல தான் இருக்கிறாரு. ஆனால் என்னன்னா, ஒரு நிலையான அரசாங்கம் இல்லாதனால, ஒரு நிலையான அரசாங்கம் இல்லைன்னா எப்படின்னா, ஒரு நிலைத்த பகுதி கிடையாது. கொஞ்ச நாள் ஆக்ரால இருக்கிறாரு, கொஞ்ச நாள் டெல்லியில இருக்கிறாரு, கொஞ்ச நாள்ல காபூல்ல இருக்கிறாரு, இதுல சமர்கண்ட்ல இருக்கிறாரு, ஃபர்ஹான்ல இருக்கிறாரு. இப்படி மாறி மாறி ஓடிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. இப்ப ஓடும் பொழுது ஒவ்வொரு பொழுதுமே என்ன ஆகுதுன்னா, அவர் மட்டும் போறதில்லை, நிலையான இதே கிடையாது. அதனால அவர் மட்டும் போறதில்லை, அவருடைய பரிவாரங்கள் எல்லாமே போக வேண்டியதா இருக்கு. அவருடைய ராணிகள், இளவரசிகள், மகங்க கூட அப்படியே அது என்ன சொல்றேன்னா, மூவிங் டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் நிலையான ஒரு அமைப்பு இல்லை. அதனால என்ன, நிலையான வரிகளையும் விதிக்க முடியறது இல்லை. ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கி ஒரு ஆளுமை கீழே வந்து நம்ம கொண்டு வர்றதுன்றது அவரால் முடியாவே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அவர் இருக்கிறாரு. அப்போதான் வந்து அவருடைய பொண்ணு தான் குல்பதன் பேகம், ஹுமாயூன் எல்லாமே இருக்கிறாங்க. பாபர் என்ன பண்றாருன்னா, கஷ்டப்பட்டு இதெல்லாம் வேணான்னு ஒரு வழியா போராடி ஜெயிச்சு
இங்க வந்து நிலை கொண்டுறாரு, ஆக்ராவுக்கு வந்து சேர்ந்துறாரு. ஆனா அவர் எப்பயுமே தன்னை இந்துஸ்தானியுடைய அரசன்னு நினைக்கிறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே மிர்சாக்கள் தான். முத பாபர் தான் அந்த மிர்சா வேண்டாம் அப்படின்னு கிங்ன்ற ஒரு இதை, பாதுஷான்ற விஷயத்த கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி இல்லை. அந்த பக்கம் எல்லாமே உஸ்பெகிஸ்தான் ஆகட்டும், ஆப்கான் ஆகட்டும், காபூல் ஆகட்டும், எல்லாமே மிர்சாக்கள் தான். இவர் தான் வந்து அது வேண்டாம்னு சொல்லி பாதுஷான்ற ஒரு இதை கொண்டு வர்றாரு. அதுக்கு காரணம் அவங்க பாட்டி தான். இந்த தொடர்புகள் நமக்கு வேண்டாம், நாம புதுசான ஒரு இதை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்தாலும் பாபர் வந்து இந்துஸ்தான்ல நிலையா இருக்கணும்ன்றலாம் அவர் நினைக்கவே கிடையாது. அவருடைய எண்ணம் முழுக்க எங்க இருக்குன்னா சமர்கண்ட்ல தான் இருக்கு. காபூல்லையும் சமர்கண்ட்லயும் தான் அவருடைய முழு செயல். அவர் இங்க ஆக்ரால இருக்கும் பொழுது அவருக்கு என்ன தோணுதுன்னா, அவருடைய மனைவி, ரெண்டாவது மனைவி வந்து மகாபேகம் மேலதான் அவர் வந்து ரொம்பவும் உயிரா இருக்கிறாரு. அவருக்கு பிறந்த பையன் தான் இவர் ஹுமாயூன். தில்தார் பேகம் பிறந்த பொண்ணு தான் குல்பதன் பேகம். அது மாதிரி அவங்க நிறைய இருக்காங்க. அப்புறம் அவரோட துணை வீரர்கள் இருக்காங்க. பாபரோட கூட பிறந்த ஒரு பெண் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. அவங்க வந்து கான்சாதா பேகம்னு. கான்சாதா பேகம் வந்து பாபர் வந்து ஒரு நிலையான ஆட்சியை வந்து ஆக்ரால நிறுத்துறதுக்கு வந்து துணையா இருக்கிறது அவங்க தான். ஏன்னா சமர்கண்ட்ல இவர் அங்கிருந்து இங்க வந்த உடனே அதை வந்து ஷாயினா கான் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, ஷபியானா கான் என்றவர் வந்து பிடிச்சிடுறாரு. அப்போ பாபர் திருப்பி அதை மீட்டு போகும்போது இவர் சூழ்ந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 மாசம் வந்து இவர் சூழ்ந்து ஒரு முற்றுகை, வெளியிலையும் வர முடியறதுல, எங்கேயும் போக முடியல. அவர் சூழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கை வராது. ஷாபியா கான் என்ன சொல்றாருன்னா, நீ என்னை கான்சாதா பேகம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த உஸ்பெகிஸ்தான் பிரச்சனையில இருந்தோம், இந்த சமர்கண்ட் பிரச்சனை உன்னை நான் மீட்டுறேன், உனக்கு நான் வந்து எல்லா பாதுகாப்பும் நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா, கான்சாதா பேகமை அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. இது கூட என்னன்னா, இது ஒரு பார்வை தான். இதுக்கு இன்னொரு பார்வையும் சொல்றாங்க. அந்த மாதிரி என்னன்னா, அந்த முற்றுகையின் போது கான்சாதா பேகமே போய் இவர்கிட்ட ஷாபியான் கான் கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம அவர் பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. அந்த கான்சாதா பேகம் வந்து அந்த சாக்ரிஃபைஸ்க்கு முக்கியமான ஆள். அவங்க தான் வந்து பாபர் வந்து இங்க நிலைச்சு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறாங்க. பாபருக்கு வந்து என்னன்னா, மற்ற பிள்ளைங்க இருந்தாலும் யாருன்னா கம்ரான் இருக்கா, அப்படி அஸ்காரி இருக்கா, அப்படி ஹிண்டால்னு ஒரு இருக்கா, அப்படி அவங்க பேர்லாம் முன்னாடி வந்து மிர்சான்னு தான் வரும். மிர்சா கம்ரான், மிர்சான் அக்சாரி, மிர்சான் ஹிண்டல்னு இருந்தாங்க. இவங்க 3 பேர். இவர் ஹுமாயூன் ஒருத்தர். அவங்களாம் கோ-பிரதர்ஸ் தான். பாபருக்கு பொறுத்த வரைக்கும் ஹுமாயூனுக்கு தான் ஆட்சியை கொடுக்கணுன்றது விருப்பம். ஏன்னா அவர் விரும்பின பொண்ணு யாருன்னா மகாபேகமுடைய பையன் அவர் ஹுமாயூன். சரிங்களா? ஹுமாயூன் எப்படின்னா கொஞ்சம் லேசியான ஆள். அவன் வந்து சீரியஸா எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணக்கூடிய ஆள் இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சமயம் பாபர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது இந்த ஹுமாயூன் பாபருடைய எந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுமே இல்லாம கந்தஹாரையும் காபூலையும் என்ன பண்ணி போறான்னா கம்ரானுக்கு கொடுத்துட்றாப்படி, ஷஹார் அப்படின்ற இடத்த வந்து சாம்பல்ற இடத்துல வந்து அஸ்கரிக்கு கொடுத்துட்றாப்படி, இது மாதிரி ஆழ்வாரை வந்து ஹிண்டாலுக்கு கொடுத்துட்றாப்படி. பாபருக்கு தெரிஞ்ச உடனே ஹுமாயூனை கடிஞ்சுக்கிறாரு. நீ பெரிய தப்பு பண்ற, இதனால உனக்கு பின்னாடி பெரிய ஆபத்து வரும்ன்ற. அதே மாதிரி தான் நடக்குது, பின்னாடியே நடக்குது. எப்படின்னா, கந்தஹார் வந்து ஒரு சமயம் வந்து ஷெர்ஷா முற்றுகையிடுறாரு. ஷெர்ஷா முற்றுகையிடும் பொழுது வந்து அங்க இருக்கிற கவர்னர் என்ன சொல்ற, உடனே நீ புறப்பட்டுவான்னு ஹுமாயூனுக்கு சொல்றாரு. ஆனா ஹுமாயூன் போய் சேரது லேட் ஆகும் பொழுது ஹிண்டால் போயிடுறாரு. அங்க ஹிண்டால் பக்கத்துல, ஏன்னா ஆழ்வார்ல இருந்து பக்கம்னால அவர் போய் என்ன பண்றாருன்னா காந்தாகார் போறதுனால காந்தாகார் அவர் கை போயிடுது. காந்தாகார் அவர் கை போனோடனே இவங்க 2 பேர் கூட்டு சேர்ந்துறாங்க. யாருன்னா கம்ரானும் அஸ்கரி கூட்டு சேர்ந்துட்டு இதை நாம வந்து ஒழிக்கணும்ன்றாங்க. அப்ப ஹுமாயூன் என்ன சொல்றாரு, வேண்டாம், நம்மளுக்கு பொது எதிரி ஒருத்தர் இருக்கிறான் ஷெர்ஷா, அவன் வந்து நம்மளை நெருக்கிட்டு இருக்கான், அவன் வந்து நம்ம இந்துஸ்தான் விட்டு விரட்டிடுவான், அதனால நீங்க வந்து எங்கூட இதா இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும் போது அவங்க வந்து கேட்கறது இல்லை. இது ஒரு பகுதியா இருக்கு. இப்ப இந்த பகுதியில தான் என்ன ஆகுதுன்னா, கான்சாதா பேகம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹுமாயூன் அனுப்புறாரு, நீ போய் கம்ரான்கிட்ட பேசு அப்படின்னு. சரின்னு உடனே
கான்சாதா பேகமும் ஜூன்ற இடத்துல இருந்து கந்தஹார் போகிறாங்க. காபூல்ல இருந்து கம்ரான் அங்கே வரான். பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து கம்ரான் என்ன சொல்லனா, என் மேலே ஒரு ஹுத்பா படிக்கணும் அப்படின்னா. ஹுத்பான்றது சர்மன், அது அரசர்கள் தான் பேசுவாங்க. அவங்க சொல்கிற அந்த இதை வந்து சொல்கிறது தான் அந்த வெள்ளிக்கிழமை அந்த இதில் சொல்லணும், அது செய்யணுன்றான். ஆனால் கான்சாதா பேகம் வந்து மறுத்துடுறாங்க. இல்லை, இது வந்து ஏற்றுக்கக்கூட முடியாது. ஏன்னா பாபர் வந்து ஹுமாயூனை தான் வந்து கிங்கை அறிவிச்சிருக்கிறார், அரசனை அறிவிச்சிருக்கிறாரு. அவன் மேலே ஏற்கனவே குத்பா படிச்சிருக்கு, அதை தான் நம்ம இத்தனை நாளும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், ஆனாலும் இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பயும் வந்து அதையும் மீறி வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கம்ரான் மேலே குத்பா வந்து படிக்கப்படுது. சரிங்களா? அது வந்து கான்சாதா பேகம் அனுமதிச்சாங்க இல்லையான்றதுலாம் வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு என்னன்னா, இந்த புத்தகம் ஏன் இங்கே வருது, இது வந்து ஹிஸ்ட்ரி. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த புத்தகம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பெண்கள் இப்போ கான்சாதா பேகம் பற்றி எங்கேயுமே எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை. அதை இவங்க தோண்டி எடுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து வரலாற்று ஆசிரியர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் தவறுன்னு சொல்லி அவங்க கொண்டு வராங்க. என்னன்னா, அந்த மஹால்ல இருக்கிற பெண்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த பிற சமஸ்தான பெண்களை விட அதிகம் படித்து இருந்திருக்காங்க, கவிஞர்களா இருந்திருக்காங்க, எழுத்தாளர்களா இருந்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மகம் பேகமும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற தில்தார் பேகமும் சரி, குல்பதன் பேகமும் சரி, எல்லாருமே வந்து அவங்க வந்து சில குறிப்புகளை, நினைவு குறிப்புகளை எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. சிலர் கவிஞர்களாகவே இருந்திருக்கிறாங்க. குல்பதன் பேகம் கவிதை எழுதியிருக்கு, சரிங்களா? நூர்ஜஹான் கவிதை எழுதியிருக்கு. பின்னாடி அந்த 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 வம்சத்தில் வந்தவங்க எல்லாருமே அந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் பாபர் வந்து பாபர் நாமான்னு எழுதுறாரு. அவர் வந்து தன்னுடைய இதை வந்து எழுதுறாரு. பின்னாடி வந்து இன்னொருத்தர் கூட எழுதுறாரு, மகுபந்த் அப்படின்றவர். அவர் ஒரு பாபரை பற்றியானவர் எழுதுறாரு. என்னன்னா, அவர் வந்து பாபருடைய லைஃப்பை பற்றி எழுதுறாரு. அது ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் தான். மஹால் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து 3 கட்டமாக பிரிக்கிறாங்க. மஹால்ல சீனியர் மூத்த இளவரசிகள், அடுத்தது பார்த்தீங்கன்னா மூத்த அரசிகள், அடுத்தது அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற பெண்கள், இவங்க இல்லாமல் துணைவியார்கள். ஏன்னா இஸ்லாம்ல தெரியும் நம்மளுக்கு ஒரு ஆள் வந்து 4 பேரை தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆனால் இவங்க எல்லாம் என்னன்னா 4 பேருக்கு மேலே திருமணம் பண்ணுறாங்க. அது முக்த திருமணம் சொல்கிறாங்க. அது வந்து ஹராம், அது ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவங்கள எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா? இல்லை, நடன மணிகள் இருக்கிறாங்க, மற்ற டான்சிங் கேர்ள்ஸு, தயார் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மருத்துவச்சிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட 200-300 பேர் அங்கே இருக்கிறாங்க. நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்கிறாங்க, வெவ்வேறு லேயர்ஸ் இருக்காங்க. அதில் என்னென்னா பார்க்கறதுன்றது ரொம்ப சிரமம். அவங்கள வந்து பாருங்க, அரசர் வந்து தன்னை மிகவும் பாதுகாப்பாக உணர்ற இடமே அதுதான். ஏன்னா அரசர் உறங்குறாருன்னா, அந்த அரசர் உறங்குறதுக்கு வந்து காவல் காக்கிறது எந்த ஒரு ஆணும் கிடையாது, பெண் காவலர்கள் தான் பண்றாங்க. அவங்களுக்கு பேர் பிகீஸ்ன்னு சொல்றாங்க. இந்த பிகீஸ் யாருன்னா, ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், அபிசீனியா இந்த மாதிரி நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பெண்கள். சரிங்களா? இவங்க ஆக்சுவலா வந்து பெண்கள் கிடையாது. பெண்கள் சொன்னாலும் இவங்க பெண்கள் கிடையாது, ஆண்களா இருந்து பெண்களாக மாறியவர்கள். அதனால அவங்களுக்கு பிகிஸ்ன்னு சொல்றாங்க. மிகவும் வந்து வலிமையானவர்கள். எஸ்பெஷலா அம்பு எய்கிறதுல அவங்க வந்து ரொம்ப துல்லியமான அம்பு எய்கிறவங்க. அதே மாதிரி கத்தி சண்டை போறதுலேயும் ரொம்ப. அவங்க தான் வந்து இந்த பாதுஷா படுக்கும் பொழுது காவலர்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க. அந்த புறத்துல, பெண்களுடைய அந்த புறத்துல யாருமே நுழைய முடியாது. அவங்க வந்து எல்லாரையும் உடம்பு தொட்டு செக் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க செக் பண்ணி எல்லாம் பார்த்த அப்புறம் தான் உள்ள போய் அவங்கள பார்க்க முடியும். அதே மாதிரி அரசர் வந்து தினமும் அவருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, மஹாலுக்கு மதிய உணவுக்கு வரும் பொழுது அங்க வந்து அந்த மஹாலை நிர்வாகிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் மேலே இருக்கிறவங்க யாருன்னா மூத்த அரசி பாதுஷா பேகம். அப்படி அவங்க வந்து இல்லை அப்படின்னா யாருன்னா மூத்த இளவரசி பேகம் ஷகிபான்னு இருப்பாங்க. அவங்க தான் அதை வந்து நிர்வகிக்கணும். அது வந்து அரசருக்கு அடுத்து மிகவும் பவர்ஃபுல்லான போஸ்ட். அந்த போஸ்ட் யார் நிர்வாகிகள், அவங்க தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். அந்த மஹாலில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும்
இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மிர்சாப்னு சொல்லியிருக்காங்க. மிர்சாப் என்னன்னா அதனுடைய சட்டத்திட்டங்களை வகுக்கிறது, அரசாணைகளை இம்ப்ளிமெண்ட் பண்றதெல்லாம் அவருடைய வேலை. மிர் மஹால் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருடைய வேலை என்னன்னா நிதி ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நிர்வகிக்கிறது அவருடைய வேலை தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு நிதி அமைச்சர் மாதிரி அந்த மஹாலுக்கு அது மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கேடர்ல சமையல் பார்க்கறதுக்கு, ஏன்னா நிறைய அரசிகள் இருக்காங்க, இளவரசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தனித்தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கு, எல்லாம் அவங்கவுங்க இதுல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே காமன் கிச்சன், அந்த காமன் கிச்சன்ல சமைச்சு அவங்கவுங்க போய் எடுத்து சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரியான இது அரசர் வருவாரு, அவர் அன்னைக்கு யாரை டிசைட் பண்றாரு அந்த இதுக்கு அரசியோட போய் இருப்பாரு, அங்கதான் சாப்பிடுவாரு. அந்த மாதிரி அவங்க சாப்பிடும் பொழுது அங்கதான் வந்து எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அரசர் வந்து தன் அரசாட்சியை பற்றியான மிக முக்கியமான எந்த ஒரு விஷயத்தையுமே அங்கதான் வந்து வர சொல்லி அவர் வந்து பேசுறாரு. அரசு சபையில பேசுறதே கிடையாது. ஏன்னா பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கோம், ஒட்டு கேட்பவர்கள் ஸ்பை இருப்பாங்கன்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்கனால இங்கதான் அது எல்லாமே வந்து அவர் டிஸ்கஷன் பண்றாங்க. அதே மாதிரி அந்த மஹால் இருக்கிற பிரச்சனைகளையுமே அங்கதான் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பா இருக்கிற இடம் வந்து மஹால் தான். அதனால அவர் அங்கதான் உணவு சாப்பிடுவாரு. உணவு சாப்பிட்றது அங்கதான், ஏன்னா அங்கதான் அவருக்கு வந்து இந்த சேஃப்டி வந்து அவர் ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த மஹால்ல இருக்கிற ஒவ்வொரு இளவரசிகளுக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா அவங்கதான் என்ன பண்றாங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு பொழுது அரசியல் மட்டுமே இல்லை, பிரைவேட் அண்ட் பப்ளிக்னு சொல்றோம் இல்லையா, இந்த டொமைன் இருக்கு இல்லையா, இங்க மஹால்ல வந்து இது உடையுது. இது வந்து என்னன்னா இன்டர்லிங்க் ஆகுது. எப்படின்னா இன்டர்செக்ஷனாவும் இருக்கு, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்பேஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ், மென் அண்ட் உமன் இன்வால்விங் இன் வார். ஏன்னா எல்லாமே போறாங்க, ஆணும் போறாங்க, பெண்ணும் போய் போர் புரியுறாங்க. அந்த மாதிரி ஒரு போர் புரியும் பொழுதுதான் ஹுமாயூனுடைய முதல் வைஃப் பேகியா பேகம் சொல்லுவாங்க, அவங்களுடைய பொண்ணு அஹிகான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு காணாமே போயிடுது. அது இறந்துச்சா இல்லையா அப்படின்றது இல்லை, காணாம போயிடுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பேகியா பேகமே பாத்தீங்கன்னா ஷெர்ஷாவால வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி கான்சாத பேகம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க தான் வந்து தூது போறாங்க. அந்த வகையிலும் பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற இந்த ஹராம்ல இருக்கிற பெண்கள் தான் இந்த கட்டமைப்புகள்லாம் உருவாக்குறது காரணம். அதே மாதிரி அடுத்து யார் வரணுன்ற ஒரு விஷயமே அங்கதான் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. மற்றபடியான வெளியில இருக்கிற மூத்த இஸ்லாமிய அறிஞர்களோடையோ யாருடையோ டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த எல்லா இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த முகலாய இதில் பாத்தீங்கன்னா இப்ப பாபர் இருக்கிறாருன்னா அவருடைய தாயார் ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவர் பால் கொடுக்கிற தாயார்கள் தனியா இருக்கிறாங்க, மில்க் ஒய்ஃப் மதர்ஸ் பேர், சாரி மில்க் மதர்ஸ் பேர், அவங்க இருப்பாங்க. இந்த மில்க் மதர்ஸ் செலக்ட் பண்றது தனியான ஒரு விஷயமா இருக்கு, அவங்களும் அங்கதான் இருப்பாங்க. இந்த மில்க் மதர்ஸ் மூலமா தான் இந்த ஹராம் ஒரு விஷயமே உருவாகுது. ஒட்டமன் பேரரசுல அவங்க எப்பயுமே யாருன்னா பால்கன் இல்லாட்டி அல்பேனியா நாட்டு இளவரசிகளை தான் திருமணம் பண்ணிக்குவாங்க. எப்பயுமே அவங்க 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதுதான் அவங்களுடைய பழக்கம். அவங்களுக்கு என்னன்னா அந்த மில்க் மதர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, பால் கொடுத்து வளர்த்து முடிச்சோன்னா அவங்களை அனுப்பிச்சு விடுவாங்க, அவங்கள வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஹராம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த துணைவியார்கள் தான் இருப்பாங்க. அரசு சார்ந்த யாருமே ஒட்டமன் பேரரசுல அந்த ஹராம்ல இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க, இந்த துணைவியார்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா ஒட்டமன் பேரரசுல முக்கியமான அரசரான சுலைமான் ஒன்னு இருக்கிறார் இல்லையா, ஃபர்ஸ்ட் சுலைமான் சொல்லுவாங்க, அவருடைய மனைவி தான் முதல்ல உக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மனைவி வந்த உடனே சுலைமான் அவங்களை அனுப்புறது இல்லை, குழந்தை பிறந்த பிறகு அனுப்புறதே இல்லை, அவரே வச்சுக்கிறாரு. அதுக்காக தான் அவர் என்ன பண்றாருன்னா ஹராம்ன்றதை 2ஆ பிரிக்கிறாரு. மூத்த ஹராம் துணைவியார்கள், அந்த வயசானவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தனியா ஒன்றும், இளமையான ஆட்கள் இருக்கிறதுக்கெல்லாம் தனியான ஒன்றும் அவர் உருவாக்கி கொடுக்கிறாரு. அந்த வகையில தான் அந்த ஒட்டமான் ஹராம் இருக்கு. ஆனா அதே சோவியத் ஈரானுடைய ஹராம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா முழுக்க எல்லாருமே நோபல் பீப்புள் மட்டும்தான், அந்த அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்ப முகலாய மஹால் வரும்போது இது 2 கலந்த கலவையா இருக்கு. துணைவியார்களும் இருக்கிறாங்க, இளவரசிகள் இருக்காங்க, அரசிகள் இருக்கிறாங்க, அவங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது யார் பால் தர்றது, ஏன்னா பால் தர அந்த தாயார் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்ற வேண்டியது அந்த பையனுடைய வேலை.
அது பையனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க வந்து அவங்களை கடைசி வரைக்கும் பார்த்து அவங்களுக்கு தனியான சலுகைகள் எல்லாம் உண்டு. அது மாதிரி இருக்கிறவங்க பின்னாடி வந்து நிறைய பிரச்சனைகளையும் உண்டாஇருக்கிறாங்க. அரசு இதை உருவாக்குறதுக்கு அவங்க காரணமாகவும் இருந்து இருக்கிறாங்க. அதை வந்து குல்பதன் பேகம் வந்து அவங்க ரெஃபர் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா பாபர் சொல்றாரு, பாபர் சொன்னப்புறம் இந்த குல்பதன் பேகம் ஏன் வந்து அவல்ய ஹியூமான் எழுதுறாங்கன்னா அக்பருக்காக தான் எழுதுறாங்க. ஏன்னா அவங்க தான் நீண்ட நாள் வாழ்றாங்க. பாபருடைய வாழ்ந்து இருக்கிறாங்க, ஹுமாயூனுடைய இருந்து இருக்கிறாங்க, அடுத்தது அக்பருடைய இருந்திருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அக்பருக்கு வந்து இந்த வரலாறுலாம் தெரியணுன்றதுக்காக அவங்க வந்து அவலி அந்த விஷயத்தை எழுதுறாங்க. அவனுடைய தாத்தா பத்தி தெரியணும், தந்தையை பற்றி தெரியணும். இதற்கு நடுவில் இன்னொரு விஷயமும் நடக்குது. எப்படி பாபர் வந்து 15 வருஷம் அவங்க சொந்தக்காரங்களுடைய சண்டை போட்டு இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. கஷ்டப்பட்டு உருவாக்கும் போது ஹுமாயூன் என்ன பண்றாருன்னா இந்த கோபுரசுடைய சண்டையில அந்த அரசவையை விட்டுடுறாரு. அவர் கையை விட்டு போயிடுது. போயிட்டு அலைகிறார். அவர் மாதிரி ஒரு அலைச்சல் வந்து முகலாய அரசர்கள் யாருமே அலைஞ்சதே கிடையாது. சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சிருக்கிறாரு. இவரு சோறு தண்ணி இல்லாம அலையும் பொழுது கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது ஹமிதா பேகம்னு ஒரு 14 வயசு பெண்ணை பார்க்கிறாரு. தில்பகார் பேகம், குல்பதன் பேகமுடைய அம்மா தான் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இவர் சொல்றாரு எனக்கு அதை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனா ஹுமாயூனுடைய பையனே வேணான்றான், கம்மன் வேணான்றான், ஹிந்தால் எதிர்க்கிறான். உனக்கு வயசாயிடுச்சு, 37 வயசு அவனுக்கு. அப்போ நீ போய் இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ வந்து அரசன்னு, இப்ப அரசனுக்கான இதுல இருக்கிறவன், நீ போய் அந்த பொண்ணை கல்யாணம். ஆனா அவன் ஏத்துக்கிறது இல்லை. அவன் அழகில மயங்கி ஹமிதா பேகம் கல்யாணம். ஹமிதா பேகம் மாத்தேன்னு தான் சொல்றாங்க, முதல்ல மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு ஆணை கல்யாணம் பண்றதா இருந்தா அவனுடைய காலரை பிடிச்சி அவனை வந்து கொஞ்சற மாதிரி இருக்கணும், சும்மா அவன் போடுற அங்கேயே கூட தொட முடியாத அளவுல இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணும்போது தில்பகார் பேகம் வந்து அவங்களை சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த ஹமிதா பேகம் தான் ஹுமாயூன் வந்து திருப்பி அரச பிடிக்கிறதுக்கு காரணமாகவே இருக்காங்க. கூடவே அலையிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பெர்ஷியன், அதனால அவங்களுக்கு வந்து பெர்ஷியன் அரசர்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து துணை செய்யறாங்க. அந்த பெர்ஷியன் சப்போர்ட் வாங்குறதுக்காக அவங்க வந்து போறாங்க. தார் பாலைவனெல்லாம் கடந்து போகிறாங்க. போகும்பொழுதுனா ஹுமாயூன் கூட இருந்தவங்க ஒவ்வொருத்தரா விலகிடுறாங்க. படை வீரர்கள் விலகி போயிடுறாங்க, தளபதிகள் போயிடுறாங்க, அவர் கூட இருந்த அமீர்கள் எல்லாமே விலகி போயிடுறாங்க. கடைசியில ஒரு 10 படை வீரர்கள் 2 அமீர்கள் தான் இருப்பாங்க. இவங்க அந்த பாலைவனத்தை கடந்து போகும் பொழுது இவங்க கூட குதிரைகளே இருக்காது. ஒரு அமீருடைய குதிரையை தான் ஹமிதா பேகத்துக்கு கொடுப்பாங்க. ஹமிதா பேகம் வந்து அந்த குதிரையில அவங்களுக்கு குதிரை இல்லை. கடைசியில அமீர் என்ன பண்றான்னா அந்த குதிரையை வாங்கிட்டு அவன் ஓடி போயிடுறான். அப்ப என்ன பண்றாரு ஹுமாயூன் தன்னுடைய குதிரையை வந்து, ஏன்னா ஹமிதா பேகம் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, அதனால என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய குதிரையை வந்து ஹமிதா பேகம் கொடுத்து இவங்க ஒட்டத்துல டிராவல் பண்றாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்ப என்ன பண்றாங்க வழியில கிடைக்கிற ஒட்டகங்கள், மேய்ச்சல்ல இருக்கிற ஒட்டகம் இல்லையா, அதை பிடிச்சி வெட்டி சமைச்சு சாப்பிடுறாங்க. அந்த சமைக்கிறதுக்கு பாத்திரம் கிடையாது. அப்ப அந்த வீரர்கள் தலையில ஹெல்மெட் மாதிரி போட்டு கவசம் பண்ணி அதுல சமைச்சு சாப்பிடுறாங்க. ஒரு சினிமா மாதிரி இருக்கு கேள்விப்படுறதுக்கு. இது வந்து டீட்டெயிலா அவங்க ஸ்டடி பண்ணி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. குல்பதன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஹமிதா பானுட்ட கேட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி அலைஞ்சீங்க, என்ன பண்ணீங்கன்னு. போய் அவங்க அந்த பெர்ஷியா போய் சேர்ந்துறாங்க. அங்க இருக்கிற ஷா தமஸ் அப்படின்ற அந்த அரசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இவங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்க. அவர் வந்து என்னன்னா இவங்க தைமூர் வம்சத்தை சேர்ந்தவங்கனால அவர் பெரிய மரியாதை தராங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. 2 வருஷத்துக்குள்ள அவங்க ஒரு படையை திரட்டி 300 குதிரைகள் 3000 படை வீரர்களை அவரோட அனுப்பி வைக்கிறாங்க. அதுல வந்து தான் அவர் திருப்பி ஆட்சியை பிடிக்கிறாரு. அந்த ஹமிதா பானுடைய பையன்தான் பின்னாடி வர அக்பர். இப்ப அக்பர் வந்த உடனே அவர் என்ன பண்ணனா நிலையான ஒரு அரசாங்கத்தை அவர் தான் முதல்ல தராரு. ஏன்னா பாபரும் சரி ஹுமாயூனும் சரி மூவிங், எல்லாமே மூவிங். இவர் அக்பர் வந்துதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு நிலையான அரசாங்கத்தை இங்க உருவாக்குறாரு. அந்த உருவாக்குற ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நிறைய திருமணங்களை பண்றாரு. அப்படிதான் அந்த ராஜா திருப்பி நம்ம காபூலுக்கு எல்லாம் போகக்கூடாது, இதுதான் நம்மளுடைய தேசம். அவர் தான் முதல் அவர் ரத்தத்தால இந்தியரா இல்லைன்னா கூட அவர் தான் மொழியாலையும் வளர்ப்பாலையும் ஆட்சி முறையாலையும் அரசியலையும் தன்னை இந்தியரா நினைச்ச முதல் முகலாய அரசர். இந்திய மயமாக்கல்ன்ற விஷயத்த அவர் தான் கொண்டு வர்றாரு. அதுக்கு அடிப்படை அவர் என்ன பண்றாருன்னா உயரடுக்கு
இந்தியாவில் இருக்கிற உயர்க்க அரசர்கள் இருக்கிறாங்க இல்லையா, சமூகம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் அவங்க இருக்கிற இதில் உயரெடுக்க யாருன்னா ராஜபுத்திரர்கள். அப்போ என்ன பண்ணுறேன்னா அவங்களோட ஒரு நட்பை நம்ம உருவாக்கிட்டா நம்ம நிலையா இருக்க முடியுமென்னா அவர் அக்பர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நட்பை வளர்த்து அவங்களுடைய பெண்களை திருமணம் பண்ணுறது மூலமாக போரை வந்து பண்ணாமையே நிறைய ஏரியாவை அவர் வந்து சேர்த்திக்கிறார். அதனால தான் வந்து அவர் வந்து ஜோதாபாய் வந்து அதில் முக்கியமான ஒரு மெம்பராக வராங்க. ஜோதாபாய் வந்து அக்பருக்கு வராங்க. வந்து ஜோதாபாய் வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து என்னன்னா 2 ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. சின்ன வயசுல இறந்துடுறாங்க. இறந்த உடனே இப்போ பாபருக்கு என்னன்னா வம்சம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய முதல் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ருகியா பேகம் இருக்கிறாங்க. ருகியா பேகமுக்கு குழந்தை கிடையாது. 2வது ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கும் குழந்தை கிடையாது. 2 பேருக்குமே குழந்தை கிடையாது, சைல்ட்லெஸ். அப்படின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு என்ன பண்றது, வாரிசு வேணுமே அப்படின்றது இவர் வந்து அந்த ஃபதேபூர் சிக்ரியில் இருக்கிற தர்காவுக்கு போய் வேண்டிக்கிறாங்க. ஜோதாபாய் அங்கே போய் வேண்டிக்கிறாங்க. 2 பேருமே போய் வேண்டிக்கும் போது அப்போதான் வந்து ஜஹாங்கீர் வந்து பிறக்கிறார். இந்த செய்தி கேட்டு பாபர் வந்து அக்பர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அது எல்லாமே பண்றாரு. அவனுக்கு தேவையான எல்லா இதுவுமே வந்து பண்றாரு. அதனால்தான் வந்து ஜோதாபாய் தான் அக்பருடைய மனைவி. ஸோ அக்பர் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு அக்பரை பத்தி சொல்லும்போது என்ன பண்ணுவான்னா நம்மளுக்கு தெரியும், நம்முடைய வரலாறு படிக்கும்போது என்ன சொல்லுவான்னா அக்பர் மிகப்பெரிய ஒரு நூலகம் வச்சிருந்தாரு, மிகுந்த படிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆனா உண்மையில என்னன்னா அக்பர் வந்து இந்த படிக்கிற வேலையே கிடையாது, படிக்கிற வேலையே செய்யறதில்ல. அதனால அக்பரை வளர்த்துனாங்க மெகாபேகம் இருக்காங்க இல்லையா, பாபருடைய அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவர் படிக்காம இப்படி சுத்திட்டு இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் யானைகளோடையும் குதிரைகளோடையும் விளையாடிட்டே இருக்கிறாரு அப்படின்றாரு. ஏதோ கொஞ்சம் எழுத பிடிக்கும். இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொன்னா அவர் டிஸ்லெக்சியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்கில் அது வந்து ஒரு குறிப்பிடுறாங்க, அந்த வரலாற்று பதிவு பண்ணியிருக்காங்க. அது டிஸ்லெக்சியா இருந்தது, ஆனாலும் அவருக்கு கத்துக்கிறதுல ஒரு சிரமம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே வரவழைச்சு புத்தகங்களை வரவழைச்சு படிக்க சொல்லி கேட்டு அதை பதிவு பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றாரு. ஆனாலும் குல்பதன் பேகம் வந்து அது இது வந்து எல்லாமே பண்றாங்க. 3 பேர் வந்து பாபரை பத்தி அக்பரை பத்தி அந்த 3 புத்தகங்கள் இருக்கு. ஒன்று குல்பதன் பேகம் எழுதுனது, அவங்க வழியா வந்தது. இன்னொன்று வந்து அக்பர் நாமான்னு சொல்லி அபு ஃபாசல் எழுந்து அனி அக்பரி, இது 2மே இருக்கும். அக்பர் நாமா என்னன்னா அவருடைய லைஃப் அண்ட் டைம், அக்பருடைய லைஃப் அண்ட் டைம் பத்தி. அனி அக்பரி வந்து அவருடைய ஆட்சி முறை, திட்டங்கள், செயல்பாடுகள், அதை பத்தியான அந்த புத்தகம் அது. இது இல்லாம இன்னொருத்தர் இருக்கிறாரு, பதானின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அப்துல் பதானின் பேரு. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஆனா அவருடைய புத்தகம் வந்து ரகசியமா எழுதப்பட்டது. ஏன்னா அவர் வந்து அக்பருடைய எல்லா செயலிலுமே கிரிட்டிசைஸ் பண்ணவர். அதனால வந்து அவர் எழுதின புத்தகம் வந்து ரகசியமா தான் இருக்கு. அக்பர் காலமான பின்னரும் அந்த புத்தகம் ரகசியமா தான் வந்து படிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த நூல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இது எல்லாத்தையுமே படிச்சு மட்டுமே இருக்கு, நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. அந்த சாம்ராஜ்ய பத்தியான நெகட்டிவான விஷயங்கள், அந்த அரசர்களை பத்தியான விஷயங்கள்ல அதிகமா இல்லை. ஆனா இதே அக்பர் வந்து நம்ம சொல்றோம் மிக முக்கியமான அரசர், அவர் ரொம்ப பெருந்தன்மையானவர், மத மாற்றம் இல்லாத. ஆனா அவரும் கொடுங்கோலாக தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா அக்பருடைய மில்க் மதர் இருக்காங்க இல்லையா, மேகா அனகான் பேர். அவருக்கு நிறைய மில்க் மதர்ஸ் இருக்காங்க. அதுல 2 பேர் ரொம்ப முக்கியம், மேகா அனகா அண்டு ஜிஜி அனகான் 2 பேர் இருக்காங்க. இந்த மேகம் அனகாவுடைய பையன் வந்து ஆதம் கான். இந்த ஆதம் கான் என்ன பண்றான்னா, எதுக்காக இந்த ஆதம் கான் வரான் இந்த இதுல அப்படின்னா, ஒரு கட்டத்துல நம்மளுக்கு தெரியும் அக்பர் வந்து சின்ன பையன், ஹுமாயூன் வந்து காலம் ஆயிறாரு, படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து காலம் ஆயிறாரு. அக்பர் வந்து சின்ன பையனாக வந்து பைரம் கான் தான் அக்பருடைய பாதுகாவலர், மாமா. அவர் பாதுகாவலர் வந்து அரசு நடத்துறாரு. பேருக்கு அரசராக இருக்கும்போது எங்க அவரே தொடர்ந்து இருந்துருவாரோன்னு ஒரு பயம் வந்துடுது. அப்ப அக்பருடைய பாட்டியும் இந்த மேகம் அக்னா வந்து என்ன பண்றாங்கன்னா, பைரம் கானை இதுல இருந்து வெளியில அனுப்பணும், அக்பரை முடிசூட்ட வைக்கணும், முழுமையா ஆட்சி செயல் பண்ணணும்னு அவங்க ஒரு திட்டம் திட்டுறாங்க. திட்டி தான் என்ன பண்றாங்கன்னா, பைரம் கானை வந்து நீங்க வயசாச்சு, நீங்க ஹஜ்ஜுக்கு போய், ஏன்னா நேரடியாக அவரோட மோத முடியாது, மோதனா இவங்களோட லைஃப் போயிடும். அதனால என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஹஜ்ஜுக்கு போங்கன்னு சொல்லி அந்த இதை வந்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. தடவை அவர் போகும்போது என்ன பண்றாங்கன்னா, முட்டாள்தனமா இந்த ஆதம் கான் என்ன பண்றான்னா, அவரை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு அவர் தப்பிச்சிடுறாரு, திருப்பி வந்துடுறாரு. அப்புறம் வந்து உடனே அக்பர் ரொம்ப கடுப்பாகி மேகம் அக்னா மேல வந்து என்ன பண்ற, அனகா மேல அவங்களுக்கு தனியா வந்து நீ வேணாம், இந்த மஹால் இருந்து நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி
தனியா அவருக்கு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து அங்கதான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களை விட முடியாது, ஏன்னா மில்க் மதன்றதுனால விட முடியாதுனால அவனை வந்து விட்டுறாங்க. அப்படி இருந்து என்ன பண்றான்னா ஆதம் காம் என்ன பண்றான்னா திருப்பி ஒரு நாள் வந்து அக்பருடைய அரண்மனைக்கே வராபடி வந்து அவருடைய மந்திரியை வந்து கொலை பண்ணிட்டு பக்கத்து ரூம்ல இருக்கிற அக்பரை கொலை பண்ண ட்ரை பண்றான். அக்பர் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்றாருன்னா அவனை விசாரிச்சுட்டு அவனை கொல்றாங்க. அங்க கொல்றது எப்படின்னா 2வது மாடியிலிருந்து உப்பரிகையிலிருந்து கீழே போடணும், கீழே போட்டு போடணும். முதல் தடவை போடுறான் சாவறதில்ல, திருப்பி தூக்கிட்டு போறாங்க. 3 தடவை மேலேருந்து கீழே போட்டு அவனை சாவடிக்கிறாங்க. இது ஓவியமாவே தீட்டிருக்காங்க. அப்படிதான் இருந்து இருக்கிறாரு. இந்த செய்தி வந்து மேகம் அணக்காக போகுது. அவங்க சொல்றாங்க நீ நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து எல்லாமே கூட நடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நூலை வந்து பதிவு பண்ணி இருக்கிறாங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா நூர்ஜஹான் பத்தி எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துல வந்து பாபர், அக்பர், ஹுமாயூன் அக்பர் பத்தி இல்லாம நூர்ஜஹான் பத்தியான பதிவுகளும் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா இந்த நூல்ல வந்து என்னன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு, நிலையான அரசாங்கம் கிடையாது, எல்லாருமே மூவ் ஆயிட்டு இருக்காங்க, அரசிகள் போறாங்க, பெண்கள் போறாங்க, எல்லாருமே வேணும். இதுக்கப்புறம் அப்ப பெண்களின் நிலைமை என்ன? அரசர்கள் போரிட்டுட்டே இருக்கிறாங்க, போருக்காக போறாங்க வராங்க. இங்க பெண்களின் நிலைமைனா பெண்கள் இந்த மகால்ல இருக்கிற பெண்கள் தான் எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறாங்க. இவங்க இல்லாத போது எல்லா அரசாங்கத்தை எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறது இவங்க தான். நல்லது கெட்டது எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கு. கொண்டாட்டங்கள் நடக்குது, பண்டிகைகள் கொண்டாடுறாங்க, கல்யாணங்கள் நடக்குது, குழந்தைங்க வளர்றாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா மூமெண்ட்ல தான் எல்லாமே இருக்குது. பாபர் வந்து நிலையா அனுப்புற அவர் கூட இந்த கில்லன், கவுஜா கில்லன் வந்து நான் திருப்பி போறேன்ற போது அந்த மகால் இருக்கிற பெண்கள் வந்து சொல்றாங்க இது மாதிரி போறாரு, அவருக்கு எதாவது பண்ணும்போது பாபர் சொல்றாரு முக்கியமா 4 விஷயத்தை நீ கொண்டு போகணும் இங்க இருந்துன்னு சொல்லி அவர் சொல்றாரு. முதல்ல என்னன்னா அவர் கைப்பற்றிய பெண்கள் இருக்காங்க, லோடி கிட்ட கைப்பற்றிய பெண்கள் இருப்பாங்க, டான்சிங் கேர்ள்ஸ், வைடூரியங்கள் இருக்கு இல்லையா, இதை ஒரு இதுல வச்சு எடுத்துட்டு போ. ஒரு தட்டு நிறைய எடுத்துட்டு போ, ஒரு தட்டு நிறைய தங்க காசுகள், ஒரு தட்டு நிறைய வெள்ளி காசுகள் நீ எடுத்துட்டு போ. இது இல்ல, இதெல்லாம் கிஃப்ட். இது இல்லாம நீ கொண்டு போக மிக முக்கியமான விஷயம் இந்துஸ்தான்ல இருக்கிற கலாச்சாரமும் பண்பாடும் எவ்வளவு உயர்ந்ததுன்றத காபூல்ல இருக்கிறவங்களை போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புறாரு. அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க தான் கொண்டு வராங்க. இப்ப இதெல்லாம் செய்யறது யாருன்னா, இதெல்லாம் கொண்டு அரேஞ்ச் பண்றதுல யாருன்னா இவங்க தான், இந்த மஹால்ல இருக்கிற பெண்கள் தான். அரசெல்லாம் இதுல தலையிறதே கிடையாது. இப்ப ஹுமாயூன் வந்து பதவி ஏற்கிறாரு, கான்சாதா பேகம் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. கான்சாதா பேகம் தான் ஹுமாயூனுக்கு முடி சுட்டுறதுக்கான அந்த இதே கொடுக்குறாங்க, கிரீடத்தையும் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஹுமாயூன் முடி சூட்டுற அன்னைக்கு தான் ஹிண்டாலுடைய மேரேஜ் நடக்குது. ஆனா அவங்க தான் டிசைட் பண்றாங்க ஹிண்டாலுடைய மேரேஜ் முதல்ல நடக்கணுமா, ஹுமாயூன் முடி சூட்டுறது முதல்ல நடக்கணுமான்றது கான்சாதா பேகம் தான் டிசைட் பண்றாங்க. கான்சாதா பேகம் தான் ஹுமாயூனுக்கு பக்கத்துல யார் யார் உக்காடணும், அவனுடைய சிம்மாசனம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், என்ன மாதிரியான உணவு வகைகள் கொடுக்கணும், கெஸ்ட்டுக்கு என்ன நம்ம வந்து திருப்பி ரீகிஃப்ட் கொடுக்கணும், எல்லாத்தையுமே முடிவு பண்றது எல்லாருமே யாருன்னா இந்த பெண்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லா ஃபீஸ்ட்டுமே அரேஞ்ச் பண்றாங்க. அதுல வந்து அரசர்களுக்கு எந்த விதமான பங்குமே கிடையாது. அவங்க வருவாங்க, உட்காருவாங்க, பார்ப்பாங்க, கொண்டாட்டத்தை கலந்துக்குவாங்க, போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு இதுலயுமே இந்த மாதிரி தான் நடக்குது. ஷாஜஹான் வந்து டெக்கான் பேரரசுல போய் ஜெயிச்சுட்டு வரும் பொழுது நூர்ஜஹான் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு, அந்த கால காசுல 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு பெரும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. வைரமும் வைடூரமும் மணியுமா போட்டு அவங்களுக்கு வந்து ஜனங்களுக்கெல்லாம் வீசி எரிஞ்சு இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நூர்ஜஹான் வந்து கடைசி வரைக்கும் ஷாஜஹானுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. ஆனா எங்க இருந்தாலும் அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்க, லாலி பேபின்னு ஒரே பொண்ணு, அவருடைய முதல் கணவன் மூலமா அவங்களுக்கு பிறகுது. ஜஹாங்கீரோட அவங்களுக்கு எந்த குழந்தையுமே கிடையாது. நூர்ஜஹானுக்கு லாலி பேபி தான். அந்த ஜஹாங்கீர்ல இன்னொரு பேர் ஷரியார்ட்னு, அவனுக்கு தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால அவனை கொண்டு வந்துடணும், அரசர் கொண்டு வரணும்னு திருமணத்துக்கு அப்புறம் தான் வருது. அதுவும் காரணம் என்னன்னா அந்த இதுதான், சரி நம்ம மகன் வந்து ராணி ஆகணும். ஏன்னா நூர்ஜஹான் வரும்பொழுது என்னன்னா ஜஹானாரா பேகம் வந்துடுறான். ஜஹானாரா பேகம் வந்து அதுக்குள்ள அவர் வளர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு எங்க போயிடுமான்னு ஒரு பயம். அதனாலதான் என்ன பண்றான்னா ஷாஜஹான் அரசாட்சிக்கு வரக்கூடாது. ஏன்னா இவங்க அரசாட்சிக்கு வர்றதில்ல, யாருமே இளமையில எல்லாம் வர்றதில்ல, எல்லாருமே ஒரு 50 வயசுக்கு மேலதான்.
அதுக்கு இளமையிலலாம் யாரும் வரதில்லை, ஏன்னா அதுக்குள்ள வரைக்கும் அவங்களே இருக்கிறாங்க. மூத்த அரசர்களே ஆட்சி செஞ்சுட்டு எல்லாமே 50க்கு மேலே தான் வராங்க. இப்போ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம இதில் பார்த்துருப்போம், அனார்கலி சலீம் சொல்லி ஜஹாங்கீர் பற்றி பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே கிடையாது, நடந்ததே இல்லைன்றாங்க. வில்லியம் ஃபின்ச் அப்படின்றவர் தான் முத அந்த மித்தை உருவாக்குறாரு. அது மாதிரி சலீம் அனார்கலி எல்லாம் கிடையாது. இவங்க சொல்றத அனார்கலி அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டம் வந்து லாகூர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது என்னன்னா ஜஹாங்கீருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருப்பா சலீமான்னு, அவளுடைய கல்லறை தோட்டம் இருக்கு. அந்த கல்லறை தோட்டம் முழுக்கவே மாதுளை மரம் இருக்கு, அதுதான் அனார் அப்படின்றது. ஆனால் அதுக்கு பேர் தான் அனார்கலி. ஆக்சுவலா அவர் சலீமா யாருன்னா பிரின்ஸ் பர்வேஸ் உடைய மதர். அதை வந்து இது வந்து சேர்த்து இவர் வந்து எழுதிட்டாருன்னு இருக்கு. ஏன்னா குல்பதன் பேகமுடைய இதுலயோ ஆகட்டும், அது பின்னாடி வந்த எழுதின எந்த இதுலயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததா குறிப்புகளே கிடையாது. வில்லியம் ஃபின்ச் மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்றாரு. அது வந்து திரைப்படமா வரும்போது என்ன ஆகுதுன்னா அது உண்மைன்ற மாதிரி ஒரு இதை வந்து உருவாக்கி இருக்கு. அது மாதிரி இல்லவே இல்லை. சரிங்களா? சீனியர்ஸ் இருக்கலாம் இல்லையா, வயசுல சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்க அத்தை மாறலாகட்டும் மாமா மாறலாகட்டும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தனியான மரியாதையை கொடுத்துருக்குறாங்க அந்த மஹால்லையே. பாபர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னாடியும் அவங்களுக்கு ஒரு அத்தை வீட்டுக்கு போறாரு. ஒரு நாள் வந்து மகாம் பேகம் கேட்குறாங்க, இன்னைக்கு ரொம்ப வெயிலும் அனலும் அடிக்குது, இன்னைக்கு நீ போகணுமான்னு கேட்கும்போது பாபர் சொல்றாரு, நீயே இப்படி கேட்கலாமா பேகம், நான் போகலைன்னா அப்பா இல்லாத சகோதரர் இல்லாத அந்த பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லாத இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு தான் வராரு. அவங்களுக்கு தேவையான அவசியம் ஒவ்வொரு வாரமும் அதை பண்றாரு. அதே மாதிரி ஹுமாயூனும் என்ன பண்றாருன்னா அந்த பழக்கத்தை தொடர்ச்சியா மெயின்டைன் பண்றாரு. ஒரு கட்டத்துல என்னன்னா பேகம் வந்து டெல்லியில இருக்காங்க, அவருடைய ஒய்ஃப். ஹுமாயூன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுது அவங்க பார்க்க போறதில்ல. அப்போ அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு சமயம் வந்து இது அரசபையில் இருக்கும்போதே சொல்லிடுறாங்க. ஹுமாயூன்கிட்ட சொல்லும்பொழுது ஹுமாயூன் உடனே வந்து பெண்களை அனுப்புறாரு, போய் பார்க்கறதுக்கு அனுப்புறாரு. அப்புறம் அவனே வர்றாரு, வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் ஹுமாயூன் அமைதியா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா கோபமா இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சொல்ல, நீங்க சொன்ன இடம் தப்பு, உங்களுக்கு தெரியும் மூத்தவர்களை மதிக்க வேண்டியது என்னுடைய முதல் கடமை, அதை நான் செஞ்சுட்டு தான் மற்றவங்களை நான் பார்க்க வருவேன்னு உங்களுக்கு தெரியாதா, நான் எப்படி அவங்கள நான் விட்டுட்டு வர முடியும், அதனால நான் அவங்கள பார்த்துட்டு வர்றதுனால உங்களை வந்து சில சமயம் வந்து உங்களை பார்க்க முடியல, அதுவுமே என்னுடைய வேலை பழுவும் ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறாரு, உங்களுக்கு தெரியும் நான் ஓபியம் சாப்பிட்றேன், அதனால இதை நான் ஓபியம் சாப்பிட்டு உங்களை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதையும் பதிவு பண்றாரு. இந்த மாதிரி மூத்தவர்களுக்கு மதிப்புன்ற பண்பு இருந்திருக்கு, உள்ளேயுமே இருந்திருக்கு. மஹாலுக்குள்ளேயே கூட பார்த்தீங்கன்னா மூத்தவங்களுக்கு எப்பயும் சண்டை சச்சரவு எல்லாமே இருந்தால் கூட மூத்தவர்களுக்கு வரும்பொழுது அதுக்கான ஒரு மரியாதையை வந்து இவங்க மஹாலில் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஹுமாயூன் வந்து ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆற்றுக்கு அந்த பக்கம் ஆக்ரா யமுனை நதிக்கு அந்த பக்கம் வந்து கூடாரங்கள் அமைச்சு தன்னுடைய குடும்பம் மற்ற நெருங்கிய நண்பர்களோட அவங்களுடைய விஷயங்களை பேசுறது வழக்கமாக வச்சு இருக்கிறாரு. அது அந்த கூடாரங்கள் எப்படி அமைக்கணுன்றது எல்லாமே வந்து அந்த சீனியர் உமன் தான் கவனிக்கிறாங்க. இது வந்து இவர் வந்து மேற்பார்வையிடுறாரு. ஹுமாயூன் வந்து பார்க்குறாரு யாருக்கு எந்த கூடாரம் யார் இருக்கிறாங்க அப்படின்றத அந்த ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்றாங்க, எல்லாமே மெயின்டைன் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கு. பாபர் இறந்துடுறாரு, ஷேர்ஷா வந்து முற்கேடு வந்து பாபர் இறந்துடுறாரு. மகாபேகம் தான் அவங்க உடல்ல பார்த்துக்கிறாங்க. ஆக்ரால ஒரு சின்ன ஒரு கல்லறை அமைச்சு அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஷேர்ஷா என்ன பண்றாங்கன்னா முற்கையிட்டு ஜெயிச்ச அப்புறம் பாபரை உடலை எடுத்துட்டு காபூல்ல தான் அடக்கம் பண்றாங்க. ஏன்னா பாபர் சொல்லியிருப்பாரு, நான் என்னோட ஆர்டர் இல்லாமல் சொன்னேன், இந்த புத்தகத்தையும் அப்படிதான் இருக்கும், அந்த விஷயங்கள் தான் கோர்வையா இருக்கும். பாபர் உடலை காபூல்ல தான் அடக்கம் பண்றாங்க. இன்னைக்கும் அது வந்து ஹெரிட்டேஜ் சைட்டு, யூனியோடைய ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்கு. அங்கதான் பெரும்பாலான பாபர் வம்சப்படியை சேர்ந்தவங்கலாம் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. செட்டாவே எல்லா பாதுகாப்பும் தராரு, காபூல் வரைக்கும் கொண்டு போய் அடக்கம் பண்ற வரைக்கும். ஏன்னா அவங்க மூத்த அரசி, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு அவரே கொண்டு போய் அதை அடக்கம் பண்றாரு. ஹுமாயூன் வந்து அவருடைய இது வந்து தனியா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுக்கு அவங்க ஒய்ஃப் தான் அந்த மொசோலியம் வந்து டெல்லியில பேகா பேகம் தான் கட்டுறாங்க. பேகா பேகம் என்னன்னா அவங்க தான் முதல்ல ஹஜ்ஜுக்கு போன பெண்மணி. அவங்க என்னன்னா ரொம்ப பெரிய ஆர்கிடெக்ட். அவங்க இந்த ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது அது நீண்ட பயணம், 4 வருஷம் போயிட்டு வராங்க.
குல்பதன் பேகமும் 4 வருஷம் போயிட்டு வராங்க. அப்போ அவங்க பார்த்த விஷயங்கள் இருக்கு, பெர்ஷியன்ல அங்கங்க பார்த்ததுல அந்த கட்டிடக்கலையெல்லாம் கொண்டு வந்து தான் இங்க கட்டுறாங்க. அந்த ஜாலி வச்சு கட்டுது. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் செங்கல்ல வச்சு தான் எல்லாம் கட்டியிருக்காங்க, கட்டிடங்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த அம்மா வந்து தான் அதை மாத்தி கட்டுறாங்க. பாபர் மொத அந்த ரெட் ஸ்டோனை யூஸ், பாபர் கட்டின அத்தனை கட்டிடங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேஸ் தான், பேகமுடைய பேஸ் தான் வந்து காரணம். அவங்களுடைய ஆர்கிடெக்ட் நாலேஜ் தான் இதுக்கெல்லாமே காரணம். அந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நிர்வாக திறமையோட அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அக்பருடைய இதை வந்து தனியா அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஃபதேபூர் சிக்ரியில தான் நான் அடக்க ஆகணும், ஏன்னா அங்கதான் அந்த சைன்ட் இருக்கிறாரு, அதனால நான் அங்கதான் அடக்கணும். ஃபதேபூர் சிக்ரியில அவர் கட்டின இடத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா அது ஜோலாஜிக்கு விருப்பமான இடமும் கூட. ஆனால் அவங்க 2 பேர் கல்லூரியும் அங்க இருக்கு. அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சரும் வந்து இவங்களுடைய ஹுமாயூனுடைய ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் அதுவும் இருக்கும். எல்லாமே அந்த குவி மாடங்கள் வச்சு இப்போ கட்டியிருப்பாங்க. அந்த ஜாலி வந்து இருக்கும், உயரமான ரெட் கலர் ஸ்டோன் மட்டும் தான் இருக்கும், கலர்ஸ் எல்லாம் இருக்கும். பாபர் வரும்போது கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி ஒயிட் ஸ்டோன் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் ஸ்டோன் ஃபுல்லாக யூஸ் பண்ணது நூர்ஜஹான், ஜஹாங்கீருடைய கல்லறை, நூர்ஜஹான் தனக்கே கட்டிட்ட கல்லறை, நூர்ஜஹான் அவங்க அப்பாவுக்கு கட்டின கல்லறை எல்லாமே லாகூர்ல வந்து சஹாரான்ற இடத்துல தான் இருக்கு. மற்ற முகலாய மன்னரோட கல்லறைக்கும் இவங்க நூர்ஜஹான் கட்ட கல்லறைக்கு என்ன முக்கியமானதுன்னா அந்த மெயின் குவி மாடம் இருக்காது, மினாராக்கள் எல்லாமே இருக்கும், மெயின் குவி மாடம் இருக்கும். ஏன்னா ஜஹாங்கீர் சொல்லிடுறான் என்னுடைய சமாதிக்கு மேல அந்த குவி மாடம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கும், மினாராக்கள் மட்டும் தான் இருக்கும், ஆனா அருமையான ஆர்கிடெக்சரா இருக்கும், அட்டாசமான ஆர்கிடெக்சர் இருக்கும். நூர்ஜஹானுடைய இதெல்லாமே அந்த மாதிரி ஒயிட் மார்பிள் இருக்கும். அந்த ஒயிட் மார்பிளை வந்து அமிர்தசரஸ்ல தங்க கோயில் கட்டும்போது அங்கேருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த இவங்க சீக்கிய அரசன் வந்து என்ன பண்றாருன்னா உடைச்சி எடுத்துட்டு போய் அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு எடுத்து, அப்புறம் திருப்பி இப்போ வந்து அதை சரி பண்ணி வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. நூர்ஜஹான் வந்து என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே துல்லியமா திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இந்த நூல் முழுக்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இவங்க நூர்ஜஹானை பத்தி தனியான ஒரு புத்தகம், நூர்ஜஹானை பத்தி பேசுறதுக்கு தனியா ஒரு மீட்டிங் போடலாம், அந்த அளவுக்கான விஷயங்கள் நூர்ஜஹானை பத்தி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ரொம்பவும் ஜெனராசிட்டி அதிகம் அவங்களுக்கு, பயங்கர இன்டெலிஜென்ட், கான்ஃபிடென்ட் அதிகம் அவங்களுக்கு. ஒவ்வொரு செயலும் சரியா திட்டமிட்டு தான் அவங்க எல்லாத்தையுமே காய் நகர்த்தி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஃபெயிலியர் ஆன ஒரே இடம் தன்னுடைய மருமகனா வந்து கொண்டு எதுவுமே பண்றது இல்லை. ஆனா ஷாஜானுடைய மாமனார், ஏன்னா ஷாஜானுடைய மாமனார் வந்து யாரும் கிடையாது, நூர்ஜஹானுடைய பிரதர் தான், வெளியில ஆட்கள்லாம் கிடையாது. மும்தாஜே அவளுக்கு கோபுரத்துடைய பொண்ணு தான். ஏன்னா அங்க நம்மளுக்கு தெரியும் அந்த மஹால்ல வந்து மீனா பஜார்னு ஒன்று நடத்துவாங்க. அது வந்து முழுக்க அந்த பெண்களே நடத்துகிற பஜார், பெரிய பெரிய அமீர்கள் இவங்கெல்லாம் நடத்துகிற பஜார். அந்த பஜாரை தான் இந்த அரசிகள் இளவரசிகள் எல்லாம் வந்து பொருட்கள் வாங்குறது விற்கிறது தான் பண்ணுவாங்க. அங்கதான் நூர்ஜஹானை வந்து ஜஹாங்கீர் பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து ஷாஜஹானும் வந்து மும்தாஜ் அங்கதான் பார்த்து திருமணம் எல்லாம் பண்ணிக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால அவங்கள வந்து ஷாஜஹான் வந்து நூர்ஜஹான் வந்து எந்த மரியாதை வச்சிருக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா ஷாஜஹானுடைய மாமா என்ன பண்றாருன்னா அந்த ஷரியாருடைய கண்ணை நோண்டி கூறுவபடி அவர் தூக்கில் போட்டு விட்டுறாரு. அதனால நூர்ஜஹான் ஒதுங்கி அங்க போயிடுறாங்க. நூர்ஜஹானுடைய கல்லறை யார் கட்டினதுன்றதை பத்தி ஒரு தனியான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அது பத்தியான சரியான தகவல்கள் வந்து கிடைக்கல. தவறான ஒரு தகவல் வந்து மெயின்டைன் ஆகுது. நம்மளுடைய ஜாமியா இஸ்லாமியா ஹக்கீம் இருக்கிறார் இல்லையா, காலேஜ் கட்டின ஹக்கீம் ஆதாம் கான் ஒருத்தர் இருக்கிறாரு, ஹக்கீம் ஆதாம் கான், அவர் கட்டினதா ஒரு தகவலுக்கு அவரெல்லாம் கட்டல, அது முன்னாடியே அது கட்டிக்கிறாங்க. ஆனா ஒருவேளை நூர்ஜஹானே கட்டி இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல வந்து அவங்கவுங்க இதை வந்து அவங்க வந்து வாழ்றதுக்கான ஒரு இடத்த தான் கட்டி இருக்கிறாங்க, அங்கதான் அவங்க அடக்கம் பண்றாங்க. அதனால அந்த அம்மாவே வந்து தான் வாழ்றதுக்கான அந்த இடத்த கட்டி இருக்கலாம். சரிங்களா, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அவருடைய தந்தையாருடைய நினைவிடம் சரி, ஹுமாயூனுடைய நினைவிடம் சரி, நூர்ஜஹானுடைய நினைவிடம் சரி, எல்லாமே ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. அதனால அவங்க கட்டியிருக்கலாம். அவங்க நூர்ஜஹானுடைய அடக்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்துல தான் அவருடைய பெண்ணுடைய உடலை அடக்கம் பண்ணியிருக்கு. 2 சமாதியும் ஒரே இடத்துல தான் இருக்கு.